வணக்கம். சென்னை எழும்பூர் இக்ஸா மையத்தில் சிவசேனா கட்சியின் மாநில தலைமை நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கூட்டத்திற்கு மாநில தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் வே. மயிலை ராமசாமி அவர்கள் தலைமை வகித்தார். மாநில செயலாளர் மா. முருகன் அவர்கள் முன்னிலை வகித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர், மாநில செயல் தலைவர் க. சசிகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: எங்கள் தலைமை நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழகத்தில் திரு வி. கே. சசிகலா அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் சிவசேனா கட்சியின் அகில இந்திய செயலாளர் அணியில் தேசாயிடம் இது தொடர்பாக கடிதமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து தலைவர்கள் சென்னை வந்து சிவசேனா கட்சி போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள் என்று தெரிவித்தார். திருமதி வி. கே. சசிகலா தலைமையில் ஏன் போட்டி என்றால், தமிழகத்தில் ஒரு முதல்வரை உருவாக்கிய திறமை அவருக்கு உண்டு. 2016 முதல் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து 3 தேர்தலை சந்தித்தோம். 2021 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தோம். ஆனால் அவர்கள் எந்த விதத்தில் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் திருமதி வி. கே. சசிகலா அவர்களின் அணிக்கு ஆதரவளித்து அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று கூறினார். தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் திருமதி வி. கே. சசிகலா தலைமையில்தான் ஆட்சிதான் வர வேண்டும் என்றும் கூறினார். என்னுடைய பேர் சசிகுமார், சிவசேனா கட்சியின் மாநில செயல் தலைவர். 2016 ஆண்டு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி வைத்து சிவசேனா கட்சி களப்பணி ஆற்றினோம். அதே போன்று 2 சட்டமன்ற தேர்தலும் ஒரு பாராளுமன்ற தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தேர்தல் களத்தை சந்தித்தோம். 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தலைமையின் வற்புறுத்தலுடன் அவர்களும் கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆனால் இந்த ஆண்டு 2020 ஆண்டு வீர தமிழச்சி வீரமங்கை சின்னம்மா அவர்களுடன் கரத்தை வலுப்படுத்த வேண்டும், தமிழர்களின் கரம் வலுப்பெற வேண்டும், தமிழர்களின் நிலை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்புகளிலும் உயர வேண்டும் என்று ஒரு நல் எண்ணத்தில் இன்று காலை 10 மணியளவில் மாநில நிர்வாகக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வீர தமிழச்சி வீரமங்கை சின்னம்மா அவர்களுக்கு முழுமையான ஆதரவுகள் கொடுத்து அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக தமிழர்களின் கரம் வலுப்பெறும். எல்லா வகைகளிலும் தமிழர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒரு நல் எண்ணத்தில் அவர்கள்தான் அதற்கு தகுதி வாய்ந்தவர் என்று முடிவு செய்யப்பட்டு 2026 தேர்தலில் சின்னம்மா அவர்களுக்கு தமிழகம் முழுக்க அவர் கை காட்டும் இடங்களெல்லாம் சிவசேனா கட்சி உழைப்பதற்கு தயாராக உள்ளது என்று இன்று காலை நடைபெறப்பட்ட நிர்வாக கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இன்று தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. மக்கள் எல்லா வகையிலும் பின்தங்கியிருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அவர்களிடம் தமிழகத்தில் எந்த ஒரு நல்ல செயலும் நடைபெறவில்லை. எனவே அவர்களிடம் இருந்து விலகி
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வருங்காலங்களில் வழிநடத்துவதற்கு தகுதியான ஒரு தலைவி சின்னம்மா அவர்கள் தான் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட சிதைச்சு கிடக்குது. கடுமையாக உழைத்து ஒரு இரும்பு மங்கை முதலமைச்சரை கை காட்டியவர் சில சூழ்நிலையின் காரணமாக அது ஆட்சி பீடத்தை சிலரிடம் ஒப்படைத்தார். அவர்களிடம் அந்த ஆளுமை திறன் இல்லாத ஒரு காரணத்தினால் இன்று அந்த கட்சி சிதைஞ்சு போய் கிடக்கிறது. தமிழர்களிடையும் சிதைஞ்சு போய் இருக்கிறது. எனவே ஒரு சிஎம்ஐ உருவாக்கியவர் இன்னொரு சிஎம்ஐ உருவாக்க முடியும். ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர், அரசியல் தெரிந்த சின்னம்மா அவர்களுடன் பின்னாலே இருந்து சிவசேனா கட்சி தேர்தல் களத்தை சந்திக்கப் போகிறது என்பதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கும், பெருமையும் படுகிறது. அப்போது தேர்தல் நிர்வாகிகள் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு சிவசேனா தலைமை தேர்தல் பணிக்குழுவில் தஞ்சை க. சசிகுமார், கோவை மா. முருகன், சிவமோகா சுவாமிகள், கோவை மகாலட்சுமி, சேலம் கே. நடராஜன், தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் கோவை டி. செந்தில், எஸ்.பி. மாரிசெல்வம், தஞ்சாவூர் கே. சரவணன் பாரதி, பெரம்பலூர் சீனிவாசன், அரியலூர் பழனிசாமி, திருச்சி பி. செல்வராஜன், தென்சென்னை வி. ராமதாஸ், புதுக்கோட்டை கே. முரளி, வேலூர் மணிகண்டன், திருவள்ளூர் மாவட்டம் பி. டி. சிவராஜ், வடசென்னை டி. அழகுராஜ், தூத்துக்குடி எல். கே. லட்சுமி நாராயணன், செல்வகுமார், விருதுநகர் முத்து இருளப்பன், நீலகிரி சுரேஷ்குமார், திருப்பூர் சங்கர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார்.